அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிமே எப்படிப்பட்ட பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்தோறும் மாறக்கூடிய ஒரு பலனாக கூட அமையும். ஒரு சிலருக்கு இந்த பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும். ஒரு சிலவங்களுக்கு நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும், நம்ம எந்த விதமான விஷயங்கள்லாம் இப்போ செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்க்குறது முக்கியம். முக்கியமாக சுப பலன்கள் யாருக்கு, அசுப பலன்கள் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் கன்னிராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை மனதார நினைத்து கொண்டு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசை, ஆனால் அந்த தொழிலில் எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி செய்கிறதுன்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா? தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் மேற்கொள்ளணும், அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் நிறைய நஷ்டத்தை பார்த்துருக்கேன், இந்த தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்லாம் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இப்படி இந்த வாரம் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தி சாதுரியமும் அறிவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. எதை செய்து எதை விடுறது அப்படிங்கிறது மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். திடீர் சோர்வு அகலும். அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம். நிதானமாக யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. குடும்பத்தில் நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய கோபத்தை தூண்டக்கூடியதாக இருக்கலாம். உறவினர்கள் மத்தியில் இருந்த பழைய பகைகள் கூட மாறக்கூடியதாக இருக்குங்க. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்களாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு இருந்த குழப்பம் நீங்கும். எந்த ஒரு காரியத்திலும் லாப நஷ்டம் பார்த்து செயல்படுறது நல்லது. விருப்பத்திற்கு ஏற்றால் போல காரியங்கள் நடக்கலாம். அரசு துறையினர்களுக்கு அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பண வரத்து கண்டிப்பாக இருக்கும். பயணங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரதா இருக்கும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கியமான முடிவுகள் எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவருடைய யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. உங்களுக்கு நீங்கள் உத்திர நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னா பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இனி வரக்கூடிய நாட்களில் பண வரத்து காரிய தடை நீக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் மனதில் ஏதாவது ஒரு கவலை உங்களுக்கு தோன்றலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பய உணர்வு உண்டாகலாம். தூக்கம் குறையாமல் வாகனங்களில் செல்லும்போது நீங்கள் தூக்கம் குறையலாம். இதனால் வாகனங்களில் செல்லும்போது உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்கலாம். அடுத்தவரோடு பகை ஏற்படாமல் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது. இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரம் சுமாரானதாக இருக்கும். தொழில் தொடர்பாக அலைய வேண்டி இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சரக்குகளை அனுப்பும் போது பாதுகாப்பாக அனுப்புறது நல்லது. நம்மளுடைய நேரம் எப்படி இருக்கும் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா காரிய தடைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அலுவலக பணிகள் உங்களுக்கு மெதுவாகத்தான் நடக்கும். மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து போகிறது தான் நல்லது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கு ஒன்று பேச்சு வரதாங்க செய்யும். ஆனால் அதுக்குன்னு நம்ம கோவப்பட்டு வேறு எதுவும் பண்ணாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது தான், விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. பிள்ளைகளுடைய நலனில் நீங்கள் ரொம்பவே அக்கறை காட்டுறது ரொம்ப சிறப்பு. திடீர் செலவுகள் கூட வரலாம். ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் ராகு காலத்தில் வழிபட்டு அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிக பெரும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கூட்டாளியாக யாராவது சேர்த்துறீங்க அப்படின்னா அதை 1க்கு 2 முறை யோசித்து சேர்த்துவது ரொம்ப நல்லது. அதுபோல் நீங்கள் யாரையுமே முழுசாக நம்பி முதலீடுகளை செய்யாமல் இருக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பு.
அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார்கிட்டையாவது பேசும்போது உங்களுடைய வார்த்தையில் அதிகமான கவனம் செலுத்தி பேசுகிறது தான் நல்லதுங்க. எதையுமே எடுத்த கவிழ்த்தன்னு பேசாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்பவே சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வேலை, தொழில் இதில் எல்லாத்துலேயுமே இதுவரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டு வந்திருக்கு அப்படின்னா கூட இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்க போகுது. திருமண யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடி வரும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக ஏற்படும். பணவரவு அபரிவிதமானதாக இருக்கும். இளைய சகோதரர்களால் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு இப்போ ரொம்பவே நல்லது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான குருவும் அமர்ந்திருக்கிறதால சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். கன்னிராசிக்கு புதிய கார், புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். காதல் விஷயங்களில் சில சிக்கல்கள் ஏற்படும். வெளிநாட்டில் வேலைக்கு செல்வோர் ஒரு முறைக்கு இருமுறை எல்லா விஷயங்களையும் சரிபார்த்து கவனமாக போகிறது ரொம்ப நல்லது. பயணங்களின் போது மிகுந்த கவனம் வேண்டும். வேலையில் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும். அப்பாவினுடைய உடல்நிலையில் அதிகமான அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. தொழில் ரீதியாக நிறைய வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி இந்த நாட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ஒரு ஏற்றம் முன்னேற்றமாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கலாம். பணிபுரியவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள நீங்கள் முயற்சிக்க வேண்டியது ரொம்ப சிறப்பு. நிதிநிலை உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டியது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள்லாம் அலட்சியமாக இருக்கிறத நீங்கள் தவிர்க்கிறது தான் நல்லது. சாதாரணமாக பசி எடுக்காமல் தேவையில்லாத கண்ட உணவுகள், காரமான உணவுகள், குளிர்ச்சி வகையான உணவுகள் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்றதையே முதல்ல விட்டுறணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அது மேலே ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் ஏதாவது சாப்பிடும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உபாதையை கொடுக்கறதுக்கான நாட்களாக இருக்கலாம். அதனால் அதை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு பலன்கள்லாம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராகு கேது ராசியில் சஞ்சாரம் செய்கிறாங்க. குரு ராசியில் ராகு இருக்கிறது பொதுவாகவே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இதோட மேலும் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கியமான பண்டிகைகள் இனி இந்த நாட்களில் வர்றதால உங்களுக்கு ரொம்பவே சிறப்பான நாட்களாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் உங்களுக்கெல்லாம் இருக்குது, கடன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் பெருசாக எதுக்குமே கவலைப்பட்டுக்காமல் உங்களுடைய வேலையில் மும்முரமாக நீங்கள் செயல்பட்டு வந்தாலே போதும். அதுவே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோடு மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிதாக எந்த விதத்துலேயும் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு உடல்நிலைக்கு சரியில்லை அப்படின்னு தோணுதா, உடனே நீங்கள் மருத்துவரை போய் பார்த்துருங்க. அதை இப்போ பார்க்கலாம் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு நாள் தள்ளி போடுறது வேண்டாம். அதோட சகோதரர்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பழிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டமாக இருக்கும். புதிய கார் வாங்கக்கூடிய யோகம், நல்ல பயணங்களை செய்து மகிழக்கூடிய காலம், புதன் லாபத்தில் இருக்கிறதால அற்புதமான பண வரவு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வேலையில் வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடியதாக இருக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்படிங்கிறதால நீங்கள் எதுவுமே கவலைப்பட்டுக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் விபரீத ராஜ யோகம் உண்டாகும். வேலை மற்றும் வேலை மாற்றம் பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். காப்பீடு நிறுவனத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதே போல் சொத்து வாங்கக்கூடிய யோகம், கார் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இனி இந்த வரக்கூடிய நாட்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்கிறாங்க. ஒரு திருமணத்துக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அது உங்களுக்கு அமையவே மாட்டேங்குது, அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் அது அமையவே மாட்டேங்குதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இனிமேல் கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். அதனால் பெரிதாக எதுக்கும் பயந்துக்க வேண்டாம்.
என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மேலும் இந்த சேனலை பார்த்துட்ருக்க நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்று மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நன்றி வியூவர்ஸ்.